ஹalleluya குட் மார்னிங். காலை வணக்கம். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. 7 மணி ஆயிடுச்சு. இந்தியால இருக்கீங்களா? வேற தேசத்துல இருக்கீங்களா? நீங்க எங்க இருந்தா அங்கிருந்து தினமும் நீங்க அனுதின தியானத்தை கேக்குறீங்கன்னு, அது நேரமில்லாத நேரமா இருந்தாலும் நீங்க கேக்குறீங்கன்னு, ஒவ்வொரு நாளும் தவறாம நீங்க ஆண்டவருடைய வார்த்தையினால பலப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக கர்த்தரை எவ்வளவோ துதிக்கிறோம். உண்மையாவே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்குது, நமக்கு ஆறுதலை கொடுக்குது. ஏதோ ஒரு தாட், ஒரு ஆலோசனை தேவன் கொடுக்கும்போது அதை உங்களிடத்துல நாங்க கொண்டு வரும்போது, அந்த வார்த்தையை உங்க மனதில் நீங்க வைத்து அந்த வார்த்தையை நீங்க தினமெல்லாம் தியானிக்கும் போது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறீங்க என்பது நம்முடைய சாட்சியாக இருக்கிறது. வாங்க இன்றைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுவார்னு கேட்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி. இன்னொரு முறை எங்கள் இருதயத்துக்கு ஏற்ற செய்தியை நீர் எங்களுக்கு தரும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உலகத்துல எந்த பாரம்பரியத்திலையும், எந்த மதத்திலையும், எந்த வழிபாட்டிலையும் இல்லாதது ஏசாண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று இருக்கு. என்னங்க அது? புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும். கிறிஸ்துவை நம்பினவர்கள் இருதயம் மாற்றமடையும், நடக்கை மாற்றமடையும், ஆலோசனை செய்கிற விதம் மாறுபடும், கிரியைகள் மாறும். பழைய கெட்டுப்போன வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்படுவோம். அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து, பாவத்தை நேசிக்கிற வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுகிறோம். அது உண்மையான கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்லங்க. ஒருவேளை நீங்க யாராவது கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், அதனால நீங்க கிறிஸ்தவங்கள் ஆக முடியாது. அது என்னமோ இன்றைக்கு கணக்கெடுக்கிறாங்க. கிறிஸ்தவங்க எத்தனை பேர்? இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவங்க என்னப்படுவாங்க? கிறிஸ்துவ போல இருக்கிறவங்க. இது ஒரு குலம் அல்ல, மதம் அல்ல. இது நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு புதுமை. ஏசாண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். என்ன தெரியுமா? நம்முடைய ரத்தம் கெட்டு போனதால. மனுஷனின் ரத்தம் கெட்டு போனது. எந்த வியாதி வந்தாலும் முதல்ல அவங்க சோதிக்கிறது எதை தெரியுமா? ரத்த பரிசோதனை செய்வாங்க. அந்த ரத்தத்துல வியாதி என்ன என்பது தெரிஞ்சிரும். பாத்தீங்களா? நம்முடைய ரத்தம் பாவத்தின் நோயினால கெட்டு போயிருக்கிறதுனால, பாவத்தின் ரத்தம் தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவ சுபாவம் தான் நம்ம இருக்கு. தீமை செய்வதுதான் நமக்கு வரும், நன்மை செய்ய நமக்கு வராது. பாருங்க, நம்ம சின்ன பிள்ளைங்க வளரும் போது படிப்புல தேர்ச்சி அடைகிறாங்களோ இல்லையோ, கெட்ட வார்த்தைங்க, அசிங்கமான வார்த்தைங்க யாரும் உட்கார வைத்து கற்றுக் கொடுக்கல. ஆனா சுபாவ ரீதியாவே வருகிறது. அவைகளிலிருந்து விடுவிக்கத்தான் ஆண்டவர் ஆசைப்படுகிறாரு. பேதுரு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 18 வசனத்துல, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை தலைமுறையா ஆதாமிலிருந்து மனிதனின் வாழ்க்கையில பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாரும் ஏகமாய் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களானாங்க. அந்த ரத்தம் நம்முடைய சுபாவத்தை காண்பிக்குதுங்க. இப்போ ஜீன்ஸ்னு சொல்றாங்க. சில டெஸ்ட் செய்யும்போது எப்படி முன்னோர்களின் சுபாவங்கள், பலவீனங்கள், நோய்கள் அந்த ரத்தம் மூலமாய் நமக்குள்ளே அது எப்படி வருகிறது என்று கண்டுபிடிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்றா, அவர் தம்முடைய இரத்தத்தை, அதாவது பாவமில்லாத, குற்றமில்லாத, தோஷமில்லாத, குற்றமில்லாத, மாசற்ற தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவர் நம்முடைய இரத்தத்திலே மாற்றத்தை உண்டாக்க, நம்முடைய பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவின் இரத்தத்துல கழுவப்படும் போது புதிய சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? நம்ம சரீரத்துல கிட்டத்தட்ட 5.5 லிட்டர்ஸ் ரத்தம் இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நம்முடைய ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஸ்டாக்னண்டாக இருக்காது, அது ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும்.
நம்முடைய சரீரம் உற்பத்தி செய்கிற மாசை எல்லாம் எப்படி கால்வாயில அது கடந்து போய் விடுகிறதோ, நம்முடைய அவயவங்கள்ல உற்பத்தி ஆகிற அந்த ஆசிட்ஸ், அந்த அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் அந்த ரத்தம் கொண்டு போய் அதை கிட்னிஸ்க்கு கொடுத்தா, அந்த ரத்தத்தை அது சுத்தப்படுத்தி சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களுக்கும் சில நொடிகள் அது பழைய ரத்தத்தில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாகி புதிய ரத்தம் கொடுக்கப்படுகிறது. நம்ம ரத்தம் தான் அது திரும்ப கிளென்ஸ் ஆகி ரீசைக்கிள் ஆகுது நமக்குள்ளேயே. அது இந்த கிட்னிஸ் நம்முடைய சரீரத்துல ஒரு வடிகட்டிய போல செயல்படுது. ஒரு கிட்னி ஒரு நாளுக்கு 200 லிட்டர் ரத்தத்தை அது ஒவ்வொரு நாளும் வடிகட்டுதான். எவ்வளவு பெரிய தேவன்க நம்ம தேவன்! பாவத்தை மட்டும் வடிகட்ட முடியாது, ரத்தத்தில் இருக்கிற மாசுக்களை, இன்ஃபெக்ஷன்ஸை அந்த கிட்னிஸ் சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தம் நல்லா இருந்தா ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ரத்தத்துக்குள்ள இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா மனுஷன் நொந்து போயிடுறாங்க. சரீர நோய் எப்படி இருக்கோ அப்படியே ஆவிக்குரிய நோய்களும் இருக்குங்க. உடல்ல எப்படி நோய் வருதோ அது போல பாவமும் நமக்கு நோயை கொடுக்குது. பாவ நோய்களிலிருந்து அந்த ரத்தம் எவ்வளவு சுத்திகரிக்கப்பட்டாலும் பாவம் போகாது, கழுவினாலும் போகாது. அந்த ரத்தத்தை ரீப்ளேஸ் பண்ணணும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். அதனால்தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தும்படிக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை எல்லாரும் சொல்றாங்க. ரத்தம் சிந்தப்படுகிற போது அது சுத்தமாகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. உங்களுக்கு தெரியுமா, ரத்தத்துல தான் உயிர் இருக்குங்க. உயிருக்கு ஆதாரம் ரத்தம் தான். மனுஷனுடைய அவயவங்கள் எல்லாம் நல்லா இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் அப்போ தலை உடைஞ்சு ரத்தம்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, செத்துருவாங்க. அவயவங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதற்கு தான் அவயவங்களை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உடனே அனுப்புறாங்கல்ல. ரத்தத்திலே உயிர் இருக்கிறது. ஏசாண்டவர் ரத்தத்தை கொடுக்க வந்தார், அதாவது தன்னுடைய உயிரை கொடுக்க வந்தார் உலகத்துக்கு. ஹல்லேலூயா! விளங்கலையா இன்னும் உங்களுக்கு? புரியாவிட்டாலும் நம்புங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. நம்முடைய அசுத்த சுபாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி நம்மை தம்முடைய ரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் வாங்கியிருக்கிறார். நம்முடைய சுபாவம் மாறிவிடும், நம்முடைய நடக்கை மாறிவிடும், நம்முடைய பேச்சு மாறிவிடும், நம்முடைய நிலை மாறிவிடும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பக்தி வழி. முன்னோர்களின் பாரம்பரியமான வீணான நடத்தை நின்று விடுவிக்கப்படும்படிக்கு அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே, அதாவது குற்றமற்ற மாசற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட நபர் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறார். அடகு வைப்போம் பாருங்க நம்முடைய பொருட்களை. அடகு பணத்தை கட்டாவிட்டா அந்த பொருள் மூழ்கிடுச்சுன்னு சொல்லி அவங்களே அந்த பொருளை எடுத்துப்பாங்க. அது போல பிசாசுக்கு நாம விற்கப்பட்டோம். பிசாசு கொடுக்கிற பாவ இச்சைக்கும் உலக ஆசைக்கும் அடங்கி போய் நம்முடைய சரீரத்தை பாவத்திற்கு அடக்கி பிசாசிற்கு விற்கப்பட்டோம். பாவ சங்கிலிகள்ல கட்டப்பட்டு இருக்கிறோம். நம்ம நாமே விடுவிக்க முடியாது, மாற்ற நினைப்ப முடியாது. சரியாக இருக்கணும்னு நினைப்போம், ஆனா இருக்க முடியாது இல்லையா? பொய் சொல்லக்கூடாதுன்னு பொய் சொல்றேன், கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி கோவப்படுறேன், குடிக்க கூடாதுன்னு குடிச்சிடுறேன் என்று அநேகர் இன்றைக்கு சொல்றாங்க. ஏன்னா நாமே நம்ம சொந்த சக்தியில விடுவிக்க முடியாது. ஆகவே நம்மை விடுவிக்க, நம்மை ஆவிக்குரிய ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எல்லாருக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்து எல்லாருக்காகவும் ஒரே முறை, நிகழ்கால, இறந்த கால, வருங்காலத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவர்களின் பாவங்களின் பாவ நிவாரண பலியாக கல்வாரி சிலுவையில மரித்து இரத்தத்தை சிந்தி மீட்பின் காரியத்தை செய்திருக்கிறாரு. அவர் ஆண்டவரா இருக்கிறதுனால மரணத்திலிருந்து 3வது நாள் உயிரோட எழுந்தாரு, சாவை வென்றெழுந்தாரு, பாவத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். மரித்ததால அவருடைய சரீரம் கெட்டு போகல. அதற்கு தான் உயிருள்ள ஆண்டவராக நமக்கு இருக்கிறார். இன்றைக்கு நம்மை மாற்றக்கூடிய, நம்முடைய சுபாவத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் சரீரத்தில் இருக்கும்போது நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாம இருந்ததுனால நாம கூட உலகத்துல இருக்கும்போது
அதுபோல நமக்கும் எல்லா விதமான சோதனைகளும் வரும். ஆனா ஆண்டவர் ரத்தத்துல கழுவப்பட்டவங்க பாவத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பாவத்தை ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க, பாவத்தை எதிர்க்கிறவங்களா இருப்பாங்க. என்னங்க, பரிசுத்தமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கா? ஆண்டவரில பக்தியில இருக்கிறோம்னு சொல்றவங்க வாழ்க்கையில பழைய சுபாவங்களை விட்டுவிடணுங்க, வீணான நடத்தையை விட்டுவிடணும், மூட நம்பிக்கைகளை விட்டுவிடணும், பழைய கெட்ட பழக்கங்களை விட்டுவிடணும், பழைய பழக்கங்களை விட்டுவிடணும். கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்படும் போது உங்க ரத்தத்துல அவர் ரத்தம் கலந்த நொடியில உங்களுக்கு தெரியாமலேயே பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய மாட்டான். தேவனுடைய வித்தினால பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். எஸ், தேவன் நமக்கு ஒரு ஜெய வாழ்க்கையை கொடுப்பார். அது உண்மையான கிறிஸ்தவம் ஆகும். கிறிஸ்தவங்க எவ்வளவு சதவீதம் உலகத்துல இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, ஜாஸ்தியா தான் இருக்காங்க. ஆனா கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்ட உண்மையான கிறிஸ்தவங்க எவ்வளவு இருக்காங்கன்னு பார்த்தா 0.1% தான் இருக்காங்கன்னு இப்போ கணக்கெடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல இப்பொழுதும் வல்லமா இருக்குங்க. அவருடைய ரத்தத்தின் கரையை உடைய ஒரு கிளாத்தை விஞ்ஞானிகள் அதை அவங்க பரிசோதித்த போது அவருடைய ரத்தம் அது செத்தவர்களின் ரத்தத்துல இருக்கிற அணுக்களை போல இல்ல, அதுல இருக்கிற ரத்த அணுக்கள் அசைகிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. உண்மைங்க, பாவ சுபாவத்திலே பிறந்தவர்கள் நாம, ஆனால் அவர் குற்றமற்றவர், மாசற்றவர், அவர் பரிசுத்தமுள்ளவர். அந்த பரிசுத்த ரத்தம் சகல பாவியும் கழுவும் என்பது இன்றைக்கும் அது ஜீவனோட இருக்கு என்பது நிஜங்க. நம்புங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவருமா இருக்கிறதுனால சகல அநியாயத்தையும் நீக்கி அவர் நம்மை சுத்தமாக்குவார். எவ்வளவு சுலபமா பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற, தோஷத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்படும்படி, பாவத்தின் தண்டனையை தப்பிக்கவும் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரராகவும் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்து பெற வேண்டிய சிட்சையை அவர் பெற்றுக்கொண்டு நம்மேல் வரவேண்டிய கோபாக்கினை அவர் மேல் வந்தபோது அவர் பிதாவினால் கைவிடப்பட்டு தனியாக போராடி ஜெயித்தார். அந்த ஜெயத்தை நமக்கு தருவேன் என்கிறார். கிறிஸ்து இயேசுவின் மூலமா உங்களுக்கு ஜெய வாழ்க்கை வேணும்னா, பரிசுத்த வாழ்க்கை வேணும்னா, உங்களுடைய சரீரத்துல, உங்களுடைய ஆத்மாவில, உங்களுடைய ரத்தத்துல ஓடிக்கொண்டிருக்கிற முன்னோர்களின் பாரம்பரியமான வீணான நடத்தை மற்றும் சகலவித பாவத்தையும் நாம் அறிக்கை செய்தா கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்குங்க. உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும் அது உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். ஒரு புதிய வாழ்க்கைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இவ்வளவு காலமா ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறீங்க, ஆண்டவரை நம்புறோம்னு சொல்றீங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க ஆழ்மனதுக்குள்ள சுத்தமாக்கப்பட்டு இருக்கா? உங்க ரத்தத்துல, உங்க சுபாவத்துல ஒரு புதுமைய பெற்றீங்களா? இல்லை என்றா இன்றைக்கு நிச்சயமா தனியா போய் கொஞ்ச நேரம் ஜெபிங்க. நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய காரியத்தை செய்வாரு. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஏதோ ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி வாழ்ந்துட்டு போகிறவங்களா நாங்க இராம, உம்முடைய ரத்தத்துல கழுவப்பட்டவங்களாக நீர் கொடுக்கிற புதிய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு வாழும்படிக்கு அனுதினமும் உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்மை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி புதிய வாழ்க்கையோடு எங்களுக்காக நீர் செய்த அந்த பரலோக ராஜ்யத்திற்காக நாங்களும் ஆயத்தப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இன்னும் உம்மை அறியாதவர்களுக்கு நீர் கொடுக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெறாதவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் காரியங்களை இந்த கடைசி நாட்களில் நடப்பிக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா உங்களின் ஜெபங்களுக்கு பதிலை கொடுப்பாரு. இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமா அதை விசேஷமா எங்களுக்கு நீங்க அதை தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் உபவாசம் இருந்து ஜெபிங்க. ஆண்டவர் சமூகத்துல உங்களை சரி செய்து கொள்ளுங்க. பழைய கெட்ட வாழ்க்கை வேண்டாங்க. ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழ்வோம். அவருடைய வருகை சமீபத்துல இருக்கு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிற. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.